அல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்காமு தஜ்வீத்தினுடைய பாடத்தை இலகுவாக சிம்பிளாக தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்த இந்த வீடியோக்களை நாம் பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன். முதல்ல தஜ்வீத் அப்படின்ட்டு சொல்வதற்கு என்ன அர்த்தத்தை இன்றைய சமூகம் வச்சுருக்குதுன்னா, அது ஒரு தனி கலை மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அல்ல, குர்ஆன் ஓதுறதுனாலே இந்த முறையில் ஓதுவது தான் சிறந்தது, முறைப்படி ஓதுவதாக அமையும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தான். வேறு மற்றும்படி பிரத்யோகமாக குர்ஆன் ஓதுகிற ஒன்று தஜ்வீத் ஒன்றுங்கிறத புரியக்கூடாது. குர்ஆன் ஓதுதல் என்றாலே தஜ்வீத்தில் தான் ஓதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி தஜ்வீத் அப்படின்னாலே பெரும் கலை, அது ஒரு பெரிய மேட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுகின்ற நிலை இருக்கிறது. அப்படி கிடையாது, அது வெரி சிம்பிள் தான், இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை கொண்டது தான். இப்போ அந்த தஜ்வீத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நாம் சில ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதுவதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக சொன்ன செய்தி ஒன்றென்ன பார்க்கலாம். நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அது நாளை மறுமையில் அதை ஓதியவருக்கு சிபாரிசு செய்யும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆனை அதை கொண்டு உலகத்தில் அமல் செய்த குர்ஆனையும் அதை கொண்டு உலகத்தில் அமல் செய்தவர்களையும் நாளை மறுமையில் கொண்டு வரப்படும். சூரத்துல் பக்ராவும் சூரத்துல் ஆல இம்ரானும் முன் குர்ஆனை ஓதியவருக்கு சொர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக வாதிடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ள இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் நபிமொழிகள் இருக்கிறது. அப்போ குர்ஆன் ஓதுவது தனி ஒரு சிறப்பு, அதை கற்றுக்கொண்டு அதை முறைப்படி ஓதுவது என்பது மிக சிறந்தது அப்படின்னு நமக்கு தெரிகிறது. ரைட், இப்போ நம்ம பாடத்துக்குள்ளேயே போயிடலாம். முதலில் சில பாடத்தினுடைய தலைப்புகளை பார்க்கலாம். அஹ்காமு நூனி சாக்கின், சுக்குன் செய்யப்பட்ட நூனுடைய சட்டங்கள், அஹ்காம்கள் என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதை வச்சு தான் தஜ்வீதே பிரதானமாக இருக்கும். நீங்கள் அதை அடிப்படையாக வச்சு பார்க்கலாம். முதல்ல ஆரம்பத்தில் சுக்குன் செய்யப்பட்ட நூன் 4 சட்டங்கள் உள்ளன. சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு எத்தனை சட்டங்கள் இருக்குது? இந்த புத்தகத்தின் ஆசிரியர் சொல்கிறாருன்னா 4 சட்டம் இருக்குது. 1 இதுகாம், 2 இதுஹார், 3 இக்லாப், 4 இஹ்ஃபா. இதுகாம்னா இணைத்தல், இதுஹார்னா வெளியாக்குதல், இக்லாப்னு சொன்னால் மாற்றுதல், இஹ்ஃபான்னு சொன்னால் மறைத்தல். இது 4 அடிப்படைகள் இருக்கிறது, தலைப்பாக வைத்துக்கொள்ளலாம். அப்போது இந்த 4 பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதாவது நூனுடைய சட்டத்தில் இந்த 4 பற்றி நம்ம ஆரம்ப கட்டத்தில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய இந்த குரூப்புக்குள்ளே என்ன